Check. A very happy 79th Independence Day to everyone present here. I'm very delighted to see all the wonderful performances and the march past, including the marching band. So I'm really honored to be the chief guest for this wonderful event. So today morning I was, just thinking like whether I should deliver my speech in English or in Tamil. But then I chose to speak the language that is close to my heart, Tamil. So also the head girl who spoke just before me, Runalini, she gave her speech in English. So it would be a welcome change if I can, deliver my speech in Tamil. அனைவருக்கும் வணக்கம். இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகின் தீவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுகிடல் மறக்கிலேனே என்ற பாரதியாரின் வரிகளை நினைவு கூர்ந்து இன்று நாம் அனைவரும் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி கொண்டிருக்கும் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். இந்த நன்னாளை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அருமையான தருணத்தில் என்னை இந்த விழாவிற்கு அழைத்து சிறப்பு செய்திருக்கின்ற சிவந்தி பப்ளிக் பள்ளியின் சேர்மன் டாக்டர் எம் முருகேசன் அவர்களுக்கும் வைஸ் சேர்மன் டாக்டர் சரவணன் அவர்களுக்கும் பள்ளி ஏஓ திருமதி சரஸ்வதி அவர்களுக்கும் எம்டி முத்துக்குமரன் அவர்களுக்கும் பள்ளி முதல்வர் திருமதி தேவிகா அவர்களுக்கும் சீஃப் அக்கவுண்டன்ட் மிருலா அவர்களுக்கும் இந்த நல்வாய்ப்பை எனக்கு வழங்கிய முனைவர் சங்கர் மற்றும் முனைவர் ஜான்சி இணையருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு நாட்டின் உயிர் நாடி. 200 ஆண்டுகால அடிமைத்தனத்திற்கு பிறகு 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கியது. இந்த நாளில் நம்மளுடைய சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களையும் தியாகிகளையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். வடக்கே தேசபிதா மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜான்சி ராணி என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று பல வீரர்கள் நம்மளுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டனர். அதே சமயம் நம்மளுடைய தமிழகத்தில் இருந்து ஞானபானு என்ற பத்திரிகையை நடத்திய சுப்பிரமணிய சிவா, தேசிய கொடி காத்த திருப்பூர் குமரன், கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை, மகாகவி பாரதியார், வாஞ்சிநாதன், வீரமங்கை வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அறியப்பட்ட அஞ்சலை அம்மாள் போன்றோரும் பல இன்னல்களையும் துயரங்களையும் அனுபவித்து தங்களுடைய இன்னுயிரையும் தியாகம் செய்து நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகத்தை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். சுதந்திரம் பெற்ற இந்த 78 ஆண்டுகளில் இந்தியா பல சாதனைகளை படைத்துள்ளது. பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம் என பல்வேறு துறைகளில் இந்தியா முன்னேறி வருகிறது. காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம், பட்டினில் ஆடையும் பஞ்சில் உடையும் பண்ணி மலைகளென வீதி குவிப்போம், கட்டி திரவியங்கள் கொண்டு வருவார் காசினி வணிகருக்கு அவை கொடுப்போம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம் என மகாகவியின் வரிகளுக்கு ஏற்ப அனைத்து துறைகளிலும் அபார வளர்ச்சி கண்டு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய இந்தியா. அதே நேரத்தில் சாதி, மதம், இனம் என்ற வேறுபாடுகளை மறந்து அனைவரும்
ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. ஒருமைப்பாடும் சகோதரத்துவமும் இவை மட்டும்தான் ஒரு நாட்டின் உண்மையான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். சுதந்திரம் என்பது வெறு உரிமைகள் மட்டுமல்ல. வித் ஃப்ரீடம் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு. சுதந்திரம் நமக்கு சில கடமைகளையும் வழங்குகிறது. ஒவ்வொரு குடிமகனும் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். ஊழலை ஒழிக்கவும், கல்வியை மேம்படுத்தவும், சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இந்த நேரத்தில் மாணவர்களாகிய உங்களுக்கு வெற்றிக்கு தேவையான 5 மந்திர வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். 5 magical words. முதல் வார்த்தை தன்னம்பிக்கை. That is self-confidence. கரிகாலன் முடியாது என்று நினைத்திருந்தால் தமிழ்நாட்டில் கல்லணை கிடையாது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க முடியாது என்று காந்தியடிகளும் சுதந்திர போராட்ட வீரர்களும் நினைத்திருந்தால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. சி சுப்பிரமணியமும் MS சுவாமிநாதனும் முடியாது என்று நினைத்திருந்தால் இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருக்காது. வர்கீஸ் கொரியன் முடியாது என்று நினைத்திருந்தால் இந்தியா வெண்மை புரட்சி, அதாவது ஒயிட் ரெவல்யூஷனில் வெற்றி அடைந்திருக்காது. விக்ரம் சாராபாய் முடியாது என்று நினைத்திருந்தால் இன்று செயற்கை கோள்களை இந்தியா விண்ணில் ஏவி இருக்கவே முடியாது என்று நான் சொல்லவில்லை. காலம் சென்ற இந்திய ஜனாதிபதியாய் இருந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், முடியாது என்ற நோய் நம்மிடம் பல பேரிடம் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் முடியும் என்று நம்பும் ஒரு மனிதனால் தான் வரலாறுகளை படைக்க முடியும். இதற்கு தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே வெற்றிக்கு தேவையான முதல் மந்திரம் செல்ஃப் கான்பிடன்ஸ், அதாவது தன்னம்பிக்கை. சரி, நம்பிக்கை மட்டும் போதுமா? திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துறதுக்கு நம்பிக்கை இருந்தா போதுமா? இல்ல, அடுத்ததா ஒண்ணு தேவைப்படுதா. அதுதான் இரண்டாவது மந்திரம். அது என்னன்னு பார்த்தா தைரியம். தட் இஸ் கரேஜ். மனிதன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடிக்கும் இதுவரைக்கும் வீரம் தேவைப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு. தன்னுடைய பிரதேசத்தை காத்துக்கொள்ள வீரம் தேவைப்பட்டது. புதிய வாசல்களை திறக்க வீரம் தேவைப்பட்டது. புதிய இடங்களை தேடி செல்ல வீரம் தேவைப்பட்டது. பழமையை மீறவும், புதியவற்றை கண்டுபிடித்து புதுமைகள் செய்யவும் வீரம் தேவைப்பட்டது. சக மனிதனின் கண்ணீரை துடைத்து புரட்சிகளை உருவாக்கவும் வீரம் தேவைப்பட்டது. மனித நேயம் என்கின்ற பேனாவில் வீரம் என்னும் மையினால் எழுதப்பட்டதுதான் நீண்ட நெடிய மனிதனின் வரலாறாக இருக்கிறது. நம்பிக்கையோடு இருந்தால் மட்டுமே போதாது, துணிச்சலோடு சில விஷயங்களை நம்ம செய்யறதுக்கு கத்துக்கணும். உங்களுடைய பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க முன்னேறணும். இதுதான் இரண்டாவது வார்த்தை, தைரியம். தட் இஸ் கரேஜ். இரண்டாவது மந்திர வார்த்தை. தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் மட்டும் இருந்துட்டா போதுமா? வெற்றி பெற மூன்றாவது மந்திர வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா கவனம், அதாவது போக்கஸ். போக்கஸ்டா இருக்கணும். ஒரு காரியத்தை செய்யும் போது நாம் அதில் கவனத்தை சிதறவிடாமல் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய நாம கத்துக்கணும். நீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் போது உங்களுடைய கவனத்தை சிதறடிக்க பல விஷயங்கள் வரலாம். அது நண்பர்கள் மூலமாக வரலாம், ஒரு டிவி சீரீஸ் மூலமா வரலாம், இல்லைன்னா சினிமா, செல்போன். இப்பதான் இருக்கே செல்போன், நொடிக்கு ஒரு தடவை அது தொடரலைன்னா நமக்கு ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ற மாதிரியே இருக்கும். அதனால செல்போன், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூலமாகவும் வரலாம். இப்படி உங்களுடைய கவனத்தை சிதறடிக்க பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. ஆனா எந்த கவன சிதறலும் இல்லாம எடுத்த காரியத்தை ஒரு தவம் போல நாம தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். எவ்வளவு போக்கஸ்டாக ஒரு விஷயத்தை செய்ய முடிகிறதோ அவ்வளவு சீக்கிரம் நம்மால் அதுல வெற்றி காண முடியும். சில விஷயங்களை நாம வெற்றி அடைய வரைக்கும் தள்ளி வச்சுதான் ஆகணுங்க. சில விஷயங்களை நாம ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கணும், இந்த டெஸ்டுக்கு படிக்கிற மட்டும் அப்படிங்கிற மாதிரி. சில விஷயங்களை ஒரு மாசத்துக்கு, சில விஷயங்களை வெற்றி அடையும் வரை, உன் இலக்கை சென்று நீ அடையும் வரை தள்ளி வைத்துதான்
தீர வேண்டும். சதுரங்க விளையாட்டில் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சதுரங்க விளையாட்டில் உலகின் நம்பர் 1 வீரரான நார்வே நாட்டை சேர்ந்த மேக்னஸ் கார்ல்சன் அப்படிங்கிறவரு, அவரை தன்னுடைய 16வது வயதில் ஒரு இந்திய தமிழகத்தை சேர்ந்த ஒரு மாணவர் வெற்றி கொள்கிறார். யார் அந்த மாணவர்னு பார்த்தா அவரு பிரக்ஞானந்தா. அவரோட இந்த அபார வெற்றிக்கு உறுதுணையா இருந்தது அவருடைய போக்கஸ் தான். Arise, awake, stop not till the goal is reached. எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை நிற்காதே என்று சுவாமி விவேகானந்தர் முழக்கமிட்டார். எனவே கவன சிதறல் இல்லாமல் செயல்படுங்கள். அதுதான் 3வது மந்திர வார்த்தை, போக்கஸ். 4வது மந்திர வார்த்தை என்ன? இதற்கு 3 சொல்லிட்டேன். 4வது மந்திர வார்த்தை என்ன? கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியாக செயல்படுவது. ஒரு விஷயத்தை ஒரு நாள் செய்தாலோ அல்லது சில நாட்கள் மட்டும் செய்தாலோ நமக்கு வெற்றி கிடைக்க போறதில்லை. அதாவது இன்னைக்கு மட்டும் நான் இந்த சயின்ஸ் எடுத்து படிக்கிறேன், நான் எக்ஸாம் எழுதிடுறேன்னு நினைச்சா முடியுமா? அது முடியாது. அதனால தொடர்ச்சியாக நாம் அதை செய்யத்தான் நமக்கு அந்த பாடமும் புரியும். இல்ல ஏதோ ஒரு கலையை நீங்க கத்துக்கிறீங்கன்னா அந்த வித்தை புரியறதுக்கும் நீங்க தினமும் பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வரும். அதனால 4வது மந்திர வார்த்தை கன்சிஸ்டன்சி. உதாரணத்துக்கு இப்ப ஏதோ ஒரு பாடம் எடுத்துக்கோங்க, அதுல நீங்கள் அதிக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் தினமும் அந்த பாடத்தை விடாமல் படிக்க வேண்டும். அப்படி படிக்கும் போது அந்த பாடம் உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். நீங்களும் அந்த பாடத்துடைய தேர்வுல சுலபமா மதிப்பெண்கள் பெற்றுவிடலாம். 2024 வருடம் ஒரு உதாரணம் இது. 2024 வருடம் பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக் ஓபன் வில்வித்தை போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றதன் மூலம் பாராலிம்பிக்ஸ் வரலாற்றிலேயே மிக இளைய வயதில் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற பெருமையை 17 வயது ஷீத்தல் தேவி என்ற ஒரு பெண் பெற்றார். இதுல என்ன அப்படின்னு பாக்குறீங்க? என்ன இது பெருசா அவங்க என்ன சாதிச்சாங்கன்னு நம்ம யோசிக்கிறோம். நான் சொன்ன போட்டி வந்து பாராலிம்பிக்ஸ். பாராலிம்பிக்ஸ் சிறப்பு தகுதி உடைய மனிதர்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டிகள். இந்த ஷீத்தல் தேவி என்பவருக்கு 2 கைகளும் கிடையாது. ஆனா வில்வித்தையில அவங்க பதக்கம், அதுவும் பாராலிம்பிக்ஸ்ல 17 வயதில் அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுவும் அவங்க இந்த வில்வித்தையை கத்துக்க ஆரம்பிச்சு 11 மாதங்களிலேயே ஏசியன் சாம்பியன்ஷிப் போய் அங்க தங்க பதக்கம் வென்றவங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் 2022 தங்க பதக்கத்தை ஏசியன் கேம்ஸ்ல பாராலிம்பிக்ஸ் கேம்ஸ்ல வின் பண்றாங்க. 2024 பாத்தீங்கன்னா பாரிஸ்ல நடக்கக்கூடிய சர்வதேச ஒலிம்பிக்ஸ் பாராலிம்பிக்ஸ்ல வெண்கல பதக்கத்தை வின் பண்றாங்க. அவங்களுடைய அந்த தொடர்ச்சியான பயிற்சி, அந்த 11 மாதங்களிலே எப்படி அவங்களால இவ்வளவு பெரிய சாதனை, 2 கைகள் இல்லை, 11 மாதங்களிலே எப்படி இவர்களால் ஒரு தங்க பதக்கத்தை வெல்ல முடிகிறது என்று பார்த்தால் தினமும் அவர்கள் செய்த அந்த பயிற்சி, அந்த பிராக்டிஸ், 6 மணி நேரம் 7 மணி நேரம் பிராக்டிஸ், 2 கால்களை வைத்துக் கொண்டு அவருடைய வாயை வைத்துக் கொண்டு அந்த வில்லை அவர் எரிந்து நமக்காக பதக்கத்தை வாங்கி வந்திருக்கிறார். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்ற குரலுக்கு ஏற்ப தொடர்ச்சியாக செயலாற்றுங்கள், வெற்றி உங்கள் வசமாகும். இப்ப 4 வார்த்தைகளை நான் சொல்லிவிட்டேன். 5வது வெற்றிக்கு தேவையான மந்திர வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா மாற்று சிந்தனை, அதாவது டிஃபரண்ட் திங்கிங். நம்ம எல்லாருமே ஒரு செயலை செய்யும் போது இதை இன்னும் எப்படி வித்தியாசமா செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, எல்லாருமே இந்த ப்ராஜெக்டுக்காக நீங்க வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு சிம்பிள் சயின்ஸ் ப்ராஜெக்ட் வச்சுக்கோங்க, அதே டாபிக் தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க அதுல வெற்றியாளரா வரணும்னா என்ன பண்ணணும்? டிஃபரெண்டா இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். ஏன் இப்படி செய்யலாமா, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு யோசிக்கணும். வேற வழி ஏதாவது இருக்கா, ஏதாவது புதுசா நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். அந்த கேட்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அந்த பழக்கம் தான் உங்களை தனித்துவம் மிக்கவராக இந்த உலகத்தில் காட்டும். உலகம் முழுவதுமே, இந்த உலகத்துல ஏவுகணைகள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த உலகத்துல ஏவுகணை உருவாக்கம் ஆண்களுக்கான துறையாக மட்டுமே பார்க்கப்பட்ட போது ஒரு பெண்ணாக இந்த துறையில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து அக்னி புத்ரி
என்ற பெயரை பெற்றுள்ள டாக்டர் டெஸ்ஸி தாமஸ் இவர்கள் இந்தியாவின் ஏவுகணை பெண்மணி என்றும் அழைக்கப்படுகிறார். சிந்தனைகளுக்கு ஓய்வு என்பது கிடையாது. அதே போலதான் விஞ்ஞானிகளுக்கும் ஓய்வு கிடையாது. அவர்கள் கடைசி வரை ஏதோ ஒன்றை செய்து கொண்டேதான் இருப்பார்கள் என்று டாக்டர் டெஸ்ஸி தாமஸ் குறிப்பிடுகிறார். இவருடைய மாற்று சிந்தனை, ஏவுகணை தொழில்நுட்ப அறிவு, அவருடைய நிபுணத்துவம், இது எல்லாமே இந்திய ஏவுகணைகளின் சக்தியை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. இப்ப நடந்தது ரீசெண்டா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆபரேஷன் சிந்தூர். அதுல கூட டாக்டர் டெஸ்ஸி தாமஸ் அவர்கள் உருவாக்கிய ஏவுகணைகள் தான் இந்தியாவின் வெற்றிக்கு வழிவகுத்தது. மாத்தி யோசி, வெற்றியை நேசி. எனவே வெற்றிக்கு தேவையான 5வது மந்திர வார்த்தை மாற்று சிந்தனை. தன்னம்பிக்கை முதல் மந்திர வார்த்தை. அடுத்து தைரியம், கவனம், தொடர்ச்சியான செயல்பாடு, மாற்று சிந்தனை என்கின்ற இந்த 5 வார்த்தைகளும் தான் வெற்றிக்கான தாரக மந்திரம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உணர்வு என்கிறார் திருவள்ளுவர். தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள நீர் பூக்களின் தண்டின் அளவும் இருக்கும். அதே போல மனிதரின் வாழ்க்கையினுடைய உயர்வு அவர் மனதில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் என்பதுதான் இந்த குறளின் விளக்கம். இதயம் நேர்மையுடன் இருந்தால் குணத்தில் அழகு இருக்கும். குணத்தில் அழகு இருந்தால் வீட்டில் ஒற்றுமை இருக்கும். வீடு ஒற்றுமையாக இருந்தால் நாடு ஒழுங்குடன் இருக்கும். நாட்டில் ஒழுங்கு இருந்தால் இந்த உலகத்திலேயே அமைதி நிலவும். இத நான் சொல்லல, யார் சொல்லியிருப்பான்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது தெரியுமான்னு நான் பாக்குறேன். ஜெனரல் நாலேஜ். நான் இப்ப சொன்ன இந்த 5 வாக்கியங்களை யார் சொல்லியிருப்பார்? கனவு காணுங்கள் என்று உங்களை சொன்னது யார்? டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய பொன்னான வாசகங்கள் இவை. மாணவர்களாகிய நீங்கள் தான் நாளைய இந்தியாவை வழிநடத்த போகிறீர்கள். நீங்கள் தான் தேசத்தினுடைய தூண்கள். எனவே நீங்க கல்வியில சிறந்து விளங்க வேண்டும், நல்ல ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும். நம் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அயராது உறுதியுடன் உழைக்க வேண்டும். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு தடல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ என்று பாடினார் பாரதியார். ஒரு மிகச் சிறிய நெருப்பு பொறி ஒரு மிகப்பெரிய காட்டையே அழித்து விடுகிறதே என்று இந்த பாடலில் பாரதி வியந்து வியந்து ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். வெட்டி வா என்றால் கட்டி வரக்கூடிய ஆற்றல் படைத்த மாணவர்கள் நீங்கள். உங்களை போற்றி நம் தேசத்தின் எல்லைகளை காக்க அயராமல் அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கும் ராணுவ வீரர்களுக்கு என் வீர வணக்கங்களை கூறி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். Thank you, ma'am. Your words were insightful and inspiring. To conclude this beautiful celebration, I invite Mrs. Kritika ma'am to deliver